Hi, hello friends. Welcome back to my channel Learn Everything with me. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டாபிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராபபிலிட்டியில் ஆல்ரெடி நம்ம காயின் டைப் 2 டைஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 3 டைஸ் வச்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ 3 டைஸை வந்து அட் அ டைமில் த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் அதில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ ஒரு டை த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ 3 டைஸ் த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கும். பேஸ் 6 பவர் 3 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். காயின்ஸில் பார்த்த மாதிரி அதே தான் சரிங்களா. இப்போ 6 பவர் 3னா எத்தனை மொத்த பாசிபிலிட்டி இருக்குது. 216 பாசிபிலிட்டிஸ், 216 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்க போகுது. ஸோ 1,1,1 1,1,2 1,2,1 ஸோ இப்படியே போயிட்டு நம்மளுக்கு 6,6,6 வரைக்கும் இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதோட சம்மெல்லாம் கால்குலேட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா. அதுக்கு தான் நம்ம ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆப்பிள் மெத்தடு. இதில் நம்மளுக்கு சம் எப்படி இருக்க போகுது. 3 to 18 வரைக்கும் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கிறோம். ஸோ 3 to 18 வரைக்கும் இந்த நம்பர் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஆப்பிளில் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் சரிங்களா. 3 4 5 அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்னது 6. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு எழுதிக்கிறோம். இந்த ஆப்பிள் மட்டும் எப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 3 டேஸ் வச்சு வந்தால் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. பாசிபிலிட்டிஸ் எழுதவும் தேவையில்லை சரிங்களா. இப்போது 3 to 18 வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எழுதுகிறோம். இந்த 3 to 18ங்கிறது என்னது சம்மு. நம்மளுக்கு 3 டேஸை ரோல் பண்ணும்போது கிடைக்குது இல்லையா, அந்த சம்மை தான் நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கோம் ஆப்பிளோட அவுட்டர் சைடில் சரிங்களா. இப்போ 14 அடுத்தது 15 16 and 17 லாஸ்ட்டாக வர்றது 18 மறுபடியும் எங்கே 3யோடையே வந்துடும். ஏன்னா 18 கிடைக்கிறதுக்கும் 3 கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும். 1,1,1 அண்ட் 6,6,6ன்னு வர்றப்போ மட்டும்தான் இந்த 3 and 18 கிடைக்கும் சரிங்களா. அதனால 1 பாசிபிலிட்டி. இதோட இந்த 1ஓட +2 ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு சம் 4 கிடைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி கிடைக்க போகுது. 3 பாசிபிலிட்டிஸ் இருக்க போகுது. இந்த 3யோட +4 +3 ஆட் பண்ணுறோம். 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடைச்சிரும் என்னன்னு. ஸோ 6 + 4 ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு 6 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடைச்சிரும். ஸோ உள்ளே வர இந்த பாசிபிலிட்டிஸோடு தான் ஆட் பண்ணிகிட்டே வரணும் சரிங்களா. இந்த 10ஓட +5 ஆட் பண்ணுறோம். ஸோ 7க்கான பாசிபிலிட்டி என்னது 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 15ஓட +6 ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு 8க்கான பாசிபிலிட்டி என்ன கிடைக்கும் 21ன்னு கிடைக்கும். ப்ளஸ் அகெயின் இதோட ஒரு +4 ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. +4 ஆட் பண்ணுறோம். இங்கே 25 பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு 10 கிடைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது 27 பாசிபிலிட்டிஸ் இருக்க போகுது. ஸோ இது அப்படியே ரிவர்ஸாக எழுதுகிறோம். 27 25 21 15 10 6 3 and 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுதா. அப்போ வெளியில் இருக்கிற நம்பர்லாம் என்னது சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆன் த டைஸ். ஸோ டைஸில் வர நம்பரோட சம் தான் வெளியில் இருக்குது. உள்ளே இருக்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகேவா. இதை வச்சு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் அ சிங்கிள் த்ரோ ஆஃப் 3 டைஸ் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ சம் ஆஃப் 5ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் 5 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ப்ராபபிலிட்டிக்கு பேசிக் ஃபார்முலா என்னன்னு தெரியும். ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை பாசிபிலிட்டிஸ், டோட்டல் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு டோட்டல் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டேஸ் ரோல் பண்ண போகிறாங்க. அப்போ 6 பவரில் நம்ம என்ன போடணும் 6 பவர் 3ன்னு சொல்லி போடணும். 6 பவர் 3 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் 216 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் சரியா. இப்போது அடுத்தது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தெரியணும். இந்த ஃபேவரபிள் அவுட்கம்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பிள் மெத்தட் எடுத்துக்க போகிறோம் சரியா. இப்போ பாருங்களேன் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க கெட்டிங் சம் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 5 கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி என்னது 6 ஓகேவா. அதை எடுத்து அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6/216 is equal to 1/6ன்னு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.